ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த லெவலில் வாங்கலாம், இந்த இடத்துல விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது? காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அனலைஸ், அதாவது மார்க்கெட் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் நடந்தது, இன்னைக்கு என்ன க்ளோஸ் ப்ரைஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. பட் நான் என்ன அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,404 அப்படிங்கிறது ஸ்பாட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா 24,400 அப்படிங்கிற கால், 24,400 புட்டு அப்படிங்கிறதா ரெண்டு தான் நமக்கு நம்மளோட அனலைஸ், அதாவது நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கக்கூடியது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ரைட். ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 172 ரூபா அப்படிங்கிறது கால் சைடில். ஸோ 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் கால் சைடில் 172 ரூபா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ புட் ஆப்ஷன் சைடில் அதே சேம் 24,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 108 ரூபா அப்படிங்கிறது. அதாவது ரவுண்ட் நம்பர், நான் எப்போவுமே ரவுண்ட் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் உள்ள அந்த பைசா வேல்யூ நான் எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ அதனால் ரவுண்ட் நம்பர் மட்டும் நான் எடுத்து பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் நம்பர் இதில் 172 பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அது 172 இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 108 ரூபா அப்படிங்கிறதுக்கு. ஓகே. ஸோ ப்ளஸ் 108 அப்படிங்கிறத நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ 280 ரூபா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 280 நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக ரவுண்ட் நம்பராக நம்ம வச்சுக்குவோம். இப்போ 270, 275 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம 250 அப்படின்னு அதை ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கலாம். இப்போ இது 280 அப்படிங்கிறது போனதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை 300 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகராக நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,404 ப்ளஸ் பண்ணுங்க இதோட. ஓகேவா? ஸோ ப்ளஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்கும். அதுதான் 24,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டாக 24,407. $24,707 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வருது. ஸோ இந்த வேல்யூ அப்படின்னா அப்போ நம்ம புட் ஆப்ஷன் சைடில் 24,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதே சேம் கான்செப்ட் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 24,707, அப்போ 700 கிடச்சிது. அதே மாதிரி இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,407 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா -300 பாயிண்ட் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 24,107. அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா 24,100, 24,700 அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ ரெண்டுமே ஐடிஎம்மாக எடுத்துக்கோங்க. ஸோ கால் ஆப்ஷன் சைடில் 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் இங்கே எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே நம்ம எடுத்தாச்சு. கால் ஆப்ஷன் சைடில் 24,100 அப்படிங்கிற ஐடிஎம் கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷன் சைடில் 24,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ப்ரைஸும் நம்ம எடுத்தாச்சு. இந்த ரெண்டுக்கும் நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐவி நம்ம எடுப்போம். ஸோ ஐவி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறதுக்கு ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,000. ஓகேவா? ஸோ 24,407 தானே இதோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக. எஸ், 407. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,100 அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ 24,100 அப்படின்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 307 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த 307 அப்படிங்கிறது
கால் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் ஐவியா நமக்கு இதாகும். ஸோ ஐடிஎம் கால் ஆப்ஷனில் ஐவி அப்படிங்கிறது இந்த வேல்யூ. ஸோ 307 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். 307. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு அதே ஐவி இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, புட் ஆப்ஷன் சைடில் 24,700 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பாட்டோட இன்றைக்கி ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்ச ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் 24,407 அப்படின்னு நம்ம மைனஸ் பண்ணோம்னா 293 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ரைட். இதை நம்ம கொடுத்துருவோம். 293 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துக்குவோம். மார்க்கெட் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் எப்போ நீங்கள் வாட்ச் பண்ணாலும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே உடைய க்ளோஸ், எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை, மார்க்கெட் இங்கேருந்து தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ எடுத்தாச்சு. நேத்திக்கு மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ நம்ம 24,100 அப்படிங்கிற கால் எடுத்திருக்கோம், 24,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதோட லோ, நேத்திக்குள்ள லோ 415 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸோட லோவாக இருக்குது. அதாவது எஸ்டர்டே லோ 415. ஓகேவா? ரவுண்ட் ஃபிகர் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 415 அப்படிங்கிறது எஸ்டர்டே லோ. ஸோ இங்கே நம்ம லோ அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்குவோம். சரிங்களா? ரைட். இப்போ சேம் ப்ரீவியஸ் எஸ்டர்டே உடைய க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 431 ரூபா அப்படிங்கிறது எஸ்டர்டே க்ளோஸ். ஸோ அதையும் நம்ம இங்கே வந்துட்டு 431. ஓகே, ஸோ 431 தானே? எக்ஸாக்ட் 431 ரூபா 70 விஷயம். நான் ரவுண்ட் நம்பர் 431 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லோ நியர்பை இதை க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஸோ இது ஐவி, கீழே இருக்கக்கூடியது ஐவி இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், ஐவிக்கு கீழே ப்ரீமியம் இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லா நாளும் அதே மாதிரி இருக்காது. நேற்றுக்கு எப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே ப்ரீமியம் அப்படியே மூவ் ஆகாமல் அங்கேயே சைட்வேஸாக போய் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ கால் ஆப்ஷனில் வந்துட்டு கீழே போயிட்டே இருந்துச்சு. ஸோ புட் ஆப்ஷன் பெருசாக மேலே போகலை. ஆனால் அதில் நீங்கள் எடுத்து நேத்திக்குள்ள கண்டிஷன்ஸில் சொல்கிறேன். ஸோ அதில் எடுத்திருந்தால் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று இருந்திருக்கும். ஆனால் அது ஐவிக்கு கீழே கால் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரி, புட் ஆப்ஷன் சைடில் நேத்திக்குள்ள ஹை, ஸோ க்ளோஸ். இது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 254 ரூபா அப்படிங்கிறது எஸ்டர்டே க்ளோஸாக இருக்குது. 254 புட் ஆப்ஷன் சைடில் எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா? ஸோ 254 இருக்குது. ஸோ அப்போ க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ க்ளோஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. இது ஐவி இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸாக்டாக. ஓகேவா? ரைட். 254 லோ வந்து 195 ரூபா நேத்திக்குள்ள லோ. ஓகே, ஸோ இந்த 2 ப்ரைஸ் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் அதை தான் டச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது என்னென்னா எஸ்டர்டே க்ளோஸ், ஹை லோ க்ளோஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்னென்ன ப்ரைஸில் டச் ஆச்சு அப்படிங்கிறனால அதை ரெஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேமான 5 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ கால் ஆப்ஷன் சைடில் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள். எஸ்டர்டே லோ பிரேக் அவுட் நடக்கு. ஸோ எஸ்டர்டே க்ளோஸில் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகி எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோ பிரேக் அவுட், எஸ்டர்டே க்ளோஸ் பிரேக் அவுட். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லேயும் அதே மாதிரி தான் எஸ்டர்டே க்ளோஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோ பிரேக் அவுட் நடக்கு. இங்கே சேம் ஐடிஎம் புட் ஆப்ஷனில் எஸ்டர்டே லோவுக்கு மேலே மார்க்கெட் எஸ்டர்டே க்ளோஸில் ஓப்பன் ஆகி ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூவை பிரேக் அவுட் கொடுக்கு. ஸோ இங்கே தான் நமக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம நடக்கு. இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுக்கும்போது 9.55 ஓகேவா. ஸோ 9.55க்கு கால் ஆப்ஷன் சைடில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது வந்துட்டு கீழே, அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூவோட லெவல்ஸ் 9.55க்கு அது இன்ட்ரென்சிக் வேல்யூ லெவல் வந்து கீழே 307 ரூபா அப்படிங்கிறது அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ அதை நோக்கி ப்ரைஸ் வரும் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்துட்டு நீங்கள் டெய்லி மார்க்கெட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ஆப்ஷன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பைன் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கால்குலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன ஆல்ரெடி ஃபர்தராக வேறு ஏதாவது ஒரு டூல் இண்டிகேட்டர் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க தானே ஓகேவா. ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்துட்டு எப்படி இன்றைக்கி மூவ் ஆகுது, எந்த மாதிரி சிச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்குது, எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் அப்படிங்கிறது ரெகுலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட், அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் எஸ்டர்டே லோ. ஸோ இந்த மாதிரி ஹை இதுதான் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் போகும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஐவி எங்கே இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ எங்கே இருக்குது, ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸை வந்து நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த இது எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் கம்பைன் பண்ணி மட்டும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு புரியும். மார்க்கெட்டோட மொமெண்டம் அடுத்த ஸ்டெப் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா. ரைட். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. டெய்லி மார்க்கெட், அதாவது இன்றைக்கி வந்துட்டு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா மேக்ஸிமம் எஸ்டர்டேவுடைய ஹை லோ க்ளோஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ எஸ்டர்டே லோ பிரேக் அவுட் கொடுக்கும், க்ளோஸ் பிரேக் அவுட் கொடுக்கும், ஹையை பிரேக் அவுட் கொடுக்காது. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு எங்கே இருக்குது, எது பிரேக் அவுட் கொடுக்கு, எந்த ப்ரீமியம் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா. ஸோ அதாவது கால் ஆப்ஷன் பிரேக் அவுட் இன்ட்ரென்சிக் வேல்யூ கொடுக்கா, புட் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூ பிரேக் அவுட் கொடுக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ சிம்பிள் ஸ்பாட் வந்துட்டு எஸ்டர்டே லோக்கு மேலே எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஹை வந்துட்டு எஸ்டர்டே உடைய ஹை ஓகேவா. ஸோ அது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது இதோட சைடில் பார்க்கணும் நீங்கள். ஸோ ஸ்பாட்டோட சைடில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ப்ரீமியமும் நீங்கள் அதே மாதிரி பார்க்கணும். கால் ஆப்ஷன் இப்போ ஸ்பாட் வந்துட்டு எஸ்டர்டே லோக்கு மேலே எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ ஹை வந்துட்டு அதோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் கால் சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே லோ எஸ்டர்டே க்ளோஸ் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும்போது எஸ்டர்டேவுடைய ஹை இருக்கும். ஸோ அங்கே அது இதாக இருக்கலாம் ஓகேவா. ரைட். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்போவுமே வந்துட்டு கால்குலேஷன் பண்ணும்போது இந்த எஸ்டர்டே க்ளோஸ் எஸ்டர்டே லோ அப்படிங்கிறத ஹை லோ அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் லைன் ட்ராப் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பார்த்தோன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகியிருக்கு, எந்த இடத்துல, அதாவது ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகி ஓப்பன் அபோவ் ஓப்பன் பிலோ. ஸோ ப்ரைஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓப்பன் அபோவ் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது, ஸோ பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் பிலோ இருக்குன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. சிம்பிளாக இன்னொரு விஷயம் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிபிஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிவோட் அபோவ் பிவோட் பிலோ. ஸோ பிவோட் அப்போ இருந்ததுன்னா பிவோட் சிபிஆருக்கு மேலே, அதாவது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், 2 யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. ஒன்று சிபிஆர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வந்து பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. நான் இப்போ இங்கே வந்து சிபிஆர் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ சிபிஆர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிபிஆருக்கு கீழே தான் சாரி, இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிஆர் மேலே ஓப்பன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த சிபிஆர் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, கால் ஆப்ஷன் இருக்குது, புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகேவா. ரைட். சிம்பிளான விஷயம் தான். மார்க்கெட்டை வந்துட்டு ரொம்ப ஆழமாக வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ண மாதிரி இருக்கும் இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் வச்சு ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் டெய்லி சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு இந்த என்னுடைய டூல் ஒன்று நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே. அந்த டூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நானே வந்து எனக்காக நான் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு டூல். கஸ்டமைஸ் மீன்ஸ் நான் இதை ரெடி பண்ண, நானே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண டூல். ஸோ இந்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம்
ப்ளஸ் வந்து ஆர்டர்ஸ் வால்யூமை அடிப்படையாக வச்சு ஆர்டர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ வால்யூம் மட்டும் அதிகமாக இருந்தால் போகாது, அங்கே ஆர்டர்ஸும் இருக்கணும். ஸோ ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறது காமனாக ஒரு புரிதல். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல வால்யூம் இருக்குது அப்படின்னா அந்த வால்யூமுக்கு தகுந்த மாதிரி அங்கே உண்மையிலே வந்துட்டு ஆர்டர்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே என்ன நம்ம இந்த ஸ்கிரிப்டில் நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ கீழே இருக்க டெல்டா. ஓகேவா? ஸோ டெல்டாவுடைய வால்யூம் அதிகமாகும் போது இங்கே ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கேண்டீனில் அதிகமாக வரணும். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் தெரியும் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் ஒவ்வொரு கேண்டீன்லையும் சிறுசாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சிறுசாக இருக்கக்கூடிய கேண்டீனில் வால்யூம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வால்யூம் அப்படிங்கிறது பெருசாக இருந்தாலும் வால்யூம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதே சேம் டைமில் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கணும். அப்போ தான் ப்ரைஸ் வந்துட்டு பேலன்ஸ்டாக மேலே போகும் அப்படிங்கிறது இதோடைய புரிதல். ஓகேவா? ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு டூல் வந்துட்டு பெய்டு வெர்ஷனில் உள்ள டூல் தான். இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிங்க அப்படின்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். அந்த டூல் நான் காமிச்ச அந்த யூஸ் பண்ணக்கூடிய டூலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணேன்னா ஒரு பெய்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய டூல். அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களை நான் கைட் பண்ணுவேன். ஸோ அந்த டூலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஓகேவா? ரைட். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் ஆப்ஷன் நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இதில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் கேட்கலாம். அது பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ரெண்டாவது, நம்ம வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆஃபர் ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து கோட் பண்ணுவேன், நாளைக்கு உள்ள வீடியோவில். ஓகேவா? ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த கோர்ஸ் இப்போ நம்மளுடைய கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது அதோடைய விலை இல்லாமல் ஸோ அது கம்மியான ஃபீஸில் நீங்கள் வந்துட்டு இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரி நிறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பிகினர்ஸாக உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும். ஓகேவா? ரெண்டாவது, நம்ம புதுசாக நம்மளுடைய வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காத புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெல் பட்டன், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படிங்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.